கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனி வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தினாலே தான் எல்லாம் ஆகிறது. ஆனால் பல வேளைகளில் நம்மை நாம் மெச்சிக்கொள்ளுகிறோம். நான் செய்ததுனால தான் நடந்தது, நான் நினைத்ததுனால தான் நடந்தது, இப்படி நம்முடைய காரியங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொள்ளுகிறோம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. ஒரு விருப்பம் நமக்கு இருக்கிறது. எல்லாம் நமக்கு வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும் என்று பலவிதமான விருப்பங்கள் இந்த உலகத்தின் மேல் நாம் வைத்திருக்கிறோம். ஓடுகிறவனாலும் அல்ல, ஏதோ ஒரு காரியத்திற்காக நாம் பிரயாசப்படுகிறதுனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள் நமக்கு நடந்திருக்கிறது என்றால் அது நாம் விரும்பினதுனாலேயும் அல்ல, நாம் பிரயாசப்பட்டதுனாலேயும் அல்ல, அது தேவனுடைய இரக்கத்தினாலேயாம் என்று இந்த வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நாம் எவ்வளவு பிரயாசங்கள் போட்டாலும், நாம் எவ்வளவு பராக்கிரமங்களை செய்தாலும் எந்த ஒரு காரியமும் ஆகிறது தேவனுடைய ஆவியினாலே தான். ஹல்லேலூயா. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதும் அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாரொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியானால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது. நம் வாழ்வில் பெற்றுக்கொண்ட எந்த ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தேவனிடத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் நமக்கு வந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாயிருக்கிறவராயிருக்கிறார். ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு ஒரு விருப்பம் நமக்கு வேண்டும், அதற்கு ஒரு செய்கை நாம் செய்ய வேண்டும், அப்புறம் அது வாய்க்க வேண்டும். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு நன்மையான காரியங்களுக்கும் விருப்பத்தை உண்டு பண்ணுகிறவர் தேவன். அப்படியே நாம் செய்கிற செய்கைகளையும் நம்மில் உண்டு பண்ணுகிறவர் தேவன். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் நம்மிடத்திலே உண்டாக்குறவராயிருக்கிறார். ஆனால் விரும்பினாலும் அல்ல, ஓடினாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே தான் எல்லாம் ஆகிறது என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. விருப்பத்தை தமது தயவுள்ள சித்தத்தின்படி நமக்கு அவர் தந்தார். அந்த விருப்பத்தை அவரே நிறைவேற்றுவார். அவர் நம்முடைய ஆலோசனைகளை அவரே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி அவருடைய நாமத்தை துதிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தர் தான் எங்களிடத்தில் விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணி எல்லாவற்றையும் நீரே இறங்கி நன்மைகளை தருகிறவர் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் நன்றி உள்ளவர்களாயிருக்க உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.